மாவட்டம் மோகனூர் வட்டம் செவிட்டுரங்கன்பட்டி மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் மோகனூர் நவலடியான் திருக்கோவில், மோகனூர் காளியம்மன் திருக்கோவில், மோகனூர் அருகில் உள்ள சுண்டக்காய் செல்லாண்டியம்மன் திருக்கோவில் பாடலை பற்றி கூறுகிறேன். 15 நாட்கள் விரதம் இருந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நவலடியான் திருக்கோவில், காளியம்மன் திருக்கோவில், சுண்டக்கா செல்லாண்டியம்மன் திருக்கோவில் பாடல்களை மணியன்குளத்தில் பிறந்த கவிஞன் எழுதினேன். அதை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகில் உள்ள சின்னத்தம்பிபாளையம் தர்மகர்த்தா சிபி நவலடி அவர்கள் பணம் செலவு செய்து தயாரித்தார்கள். அந்த பாடல்களுக்கு இசையமைத்தவர் திரைப்பட இசையமைப்பாளர் பாரதி அவர்கள். அந்த பாடலை பாடியவர்கள் யார் யார் என்றால், சூப்பர் சிங்கர் பாடகர்கள். சூப்பர் சிங்கர் பாடகராக இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் சுண்டக்கா செல்லாண்டியம்மன் திருக்கோவில் பாடலை பாடினார். பழைய கோட்ட பட்டக்காரர் சொந்தக்காரர் சுதாகரன் அவர்கள் நவலடியான் கோவிலிலே அபிஷேகம் என்ற பாடலை பாடினார். இப்படி ஜோதிகா என்ற பெண் மோகனூர் காளியம்மன் பாடலை பாடினார். இன்னொரு பாடகர் ராம்குமார் என்ற பாடகரும் மோகனூர் காளியம்மன் திருக்கோவில் பாடலை பாடினார். இந்த பாடலுக்காக கோயம்புத்தூர் மத்திய சிறையிலும் மதுரை மத்திய சிறையிலும் இருந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். சிறையில் இருந்து வெளியில் வந்து இந்த பாடலை எழுதினேன். ஆண்டவன் என்னை கைவிடவில்லை. இப்போது திரைப்படத்துறையில் கதை ஆசிரியராகவும், கதை விவாத மேடையிலும், கதை விவாத இயக்கத்திலும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் நல்லவர்களை கைவிட மாட்டார். துரோகம் செய்கிறவர்களை கோயிலில் பூட்டு போட்டு நான் தான் பெரிய ஆள் என்று சொல்கின்றவர்களை ஆண்டவன் விரைவில் தண்டிப்பான். கவிஞர் பதுமை செல்வன் புனிதமான உறவு என்ற நாடகத்தை எழுதி நாமக்கல் மாவட்ட அளவிலே சிறந்த நாடக டைரக்டராக 2004ஆம் ஆண்டு கலெக்டர் சேவியர் கிரிசோ நாயகம் அவர்கள் கையிலே விருது பெற்றவன். தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களில், சேலம் மாவட்டங்களில் 250க்கும் மேற்பட்ட நாடகங்களை டைரக்ஷன் செய்துள்ளேன். சேலத்தில் உள்ள அத்தனை நடிகைகளும் என்னுடைய நாடகத்தில் நடித்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நாமக்கல் மாவட்ட கொங்கு வரலாறு என்ற புத்தகத்தை 6 மாதம் வேகாத வெயிலில் அலைந்து ஊர் ஊராக திரட்டி எழுதினேன். பாவலர் மா முத்துச்சாமி, சிலம்பொலி செல்லப்பன், இப்படி பல அறிஞர் பெருமக்களின் நிகழ்வுகளை, தொகுப்புகளை கட்டுரைகளாக திரட்டி வெளியிட்டேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் சுப்பராயன் திருச்செங்கோட்டை சேர்ந்தவரை எழுதினேன். பாவலர் மா முத்துச்சாமி அவர்களை பலர் மறந்து விட்டார்கள். இந்த புத்தகத்தில் பதிவு செய்தேன். சின்னத்தம்பிபாளையம் தர்மகர்த்தா நவலடி அவர்களுடைய தந்தையார் பழனிமலை கவுண்டர், மாமருத்துப்பட்டி TN சுப்பராய கவுண்டர், தோளூர் தேவராஜன் என்று பல அறிஞர் பெருமக்களை இந்த புத்தகத்தில் பதிவு செய்தேன். திரைப்பட தயாரிப்பாளர் M பரமசிவ கவுண்டர் அவர்கள் பல திரைப்படங்களை எடுத்தவர். அவரையும் நாமக்கல் மாவட்டத்தில் பலர் மறந்து விட்டார்கள். அதை எழுதினேன். செவிட்டுரங்கன்பட்டி சுதந்திர போராட்ட வீரர் நல்லப்பன் என்கிற நல்லியண்ண கவுண்டரையும் இந்த புத்தகத்தில் எழுதினேன். யார் எழுதினார்? எழுதுகிறேன் சொன்னார்கள். சில ஆசிரியர் பெருமக்கள் எழுதவில்லை. பள்ளிக்கூடம் தொடங்கினார்கள், ரியல் எஸ்டேட் நடத்தினார்கள். புத்தகம் எழுத நாமக்கல் மாவட்டத்தில் என்னை போன்ற கவிஞனை விட்டால் ஆள் இல்லை. என்னை போன்ற கவிஞனை ஆதரிக்க இங்கு யாரும் இல்லை. குறை சொல்கின்றவர்கள் ஒரு காலமும் உருப்படியாக மாட்டார்கள். இன்றைக்கு அடுத்த மாதம் நவம்பர் 1ஆம் தேதி கவிஞர் வாலியின் திரைப்பாட்டு முழக்கங்கள் பாகம் 2 சென்னை மாநகரத்தில் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் வாலி பதிப்பகத்தின் மூலம் வெளியிட இருக்கிறார்கள். இப்படி இரவும் பகலும் எழுத்து 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 கதை வசனம் என்று இருக்கின்றவன் மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் பதுமை செல்வன். என்னுடைய தந்தையார் பெயர் காளியண்ண கவுண்டர். என்னுடைய உண்மையான பெயர், இயற்பெயர் நல்லுசாமி கவுண்டர். வாழ்க செந்தமிழ், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.